எதிரிச்சு இன்னைக்கு அப்புறமா வந்து அப்புறமா எப்படிக்கு இன்னைக்கு எப்சைட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்புறமா என்ன கட்டுறாங்கன்னா குணசேகரன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா சொத்தை பற்றி உங்கள் சம்சாரன்ட்டெல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு தம்பிகளை பார்த்து கேட்குறேன். அப்போ கதிர் சொல்கிறேன், ஏன்னா எந்த முடிவுனாலும் நீங்களே சுயமாக முடிவு எடுத்து எங்கிட்ட சொல்லுங்க, அதை நாங்கள் செய்கிறோம், இதை போய் அவன்கிட்டலாம் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால் நந்தினி என் டென்ஷன் ஆகாங்க. உடனே அடுப்படியில் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சக்திட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன், இப்போ அவனை அனினியா மாதிரி என்ன பேசுகிறானே ஒன்றுமே தெரிய மாட்டேது, இனிமேல் யார்கிட்ட நம்ம போய் இது சொல்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி கதிரையும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மாமை முறைக்கு எல்லாரும் சேர்ந்து சீர் செஞ்சாங்கன்னா என் பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி சடங்கு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன் அப்படிங்கிறான். எப்போ பார்த்தாலும் அண்ணன்ட்டே கிடப்பீங்களான்னு சொல்லி என் போய் மூஞ்சி தூக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து நந்தினை போய் அடிக்க போகிறான். அப்போ தாரா உள்ள வந்துடுறாங்க. கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களான்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.